வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்டிங் பண்ணுறோம். நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அப்பப்போ போஸ்டிங் பண்ணுவாங்க. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் என்ன கருத்து பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பதிவு பண்ணோம்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு 2 பங்களாதேஷ் ஊழியர்கள்ங்க, அதாவது பங்களாதேஷ்லேருந்து சிங்கப்பூரில் ஒர்க் பர்மிட்டில் வேலை செய்கிறாங்க 2 பேருக்கு. ஐ திங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியாவில் பதிவு ஏதோ போட்டிருக்காங்க. அதை கவர்மெண்ட் பார்த்துட்டு அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்து அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருடைய ஒர்க் பர்மிட்டையும் கேன்சல் பண்ணி அவங்கள பங்களாதேஷுக்கே திருப்பி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு திரும்பவும் சிங்கப்பூர் வர்றதுக்கும் தடை, அவங்க வர முடியாது. சரி, என்ன விவரங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த 2 பங்களாதேஷ் ஊழியர்கள் ஒருத்தர் பேர் முகமது ரிசாட் அப்படின்னு பேர், அவருக்கு 25 வயசாகுது. இன்னொருத்தர் பேர் ஷஹதுல் இஸ்லாம் அப்படின்னு பேர், அவருக்கு 37 வயசாகுது. இந்த முகமது ரிசாடுங்கிறவர் இந்த 25 வயசுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பதிவு போட்டார்னா, அவர் பங்களாதேஷில் ஒரு நபர் இருக்கார். அவர் இந்த ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரு நபர். அவர் பேர் என்னமோ ஷஃபியூர் ரஹ்மானோ என்னமோ. அவர் கொஞ்சம் என்ன, அவருடைய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்கும் அவருடைய கருத்துக்கள். அதாவது இந்த நாத்திகர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அந்த மாதிரி இருக்கிற ஆளை நீ பார்த்தேன்னா சரி. அதே நேரம் இந்த செக்யூலர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதாவது மதச்சார்பு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்க இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அடித்து பின்னி எடுத்துரு, வன்முறையை அவங்க மேலே ஏவி விடு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து சொல்லியிருக்கார். ஸோ அந்த கருத்தை திரு முகமது ரிசாடுங்கிறவர் ஒரு மாதிரி ஆதரிக்கிற மாதிரி இவர் பதிவு போட்டிருக்காரு. எதுலன்னு தெரில, எக்ஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கோ தெரில, அதில் பதிவு போட்டிருக்காரு. அப்புறம் அடுத்தவர் ஷஹதுல் இஸ்லாம், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முஸ்லீம்ஸுக்கு அந்த ஒரு ஷரியத் லான்னு ஒன்று உண்டு, அவங்க சட்டம், அதாவது யூனிஃபார்ம் லா கிடையாது, அவங்களுக்குன்னு தனி சட்டம், இந்த ஷரியத் லான்னு சொல்லுவோம். அந்த ஷரியத் லாவை பின்பற்றாமல் சாதாரண லாவை பின்பற்றி போகிற, இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் லா தான், காமன் லா தான். ஸோ அந்த மாதிரி சாதாரண லாவை பின்பற்றுறவங்களை அவங்கள அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்ஃபிடல் அப்படிங்கிறாரு, காஃபீர் அப்படிங்கிறார். அதாவது இது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அப்படின்னு, அதாவது இஸ்லாமிய கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிக்நேம் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த 2 கருத்துக்களுமே சிங்கப்பூருக்கு ஒத்து வராது. ஏன்னா சிங்கப்பூர் ஒரு பல இன, பல மத, பல மொழி பின்பற்றக்கூடியவங்க ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு. ஸோ இங்கே இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் விதைச்சாக்க அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய மலேஸ் இருக்காங்க, சைனீஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்காங்க, வேறு ரிலிஜன், வேறு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது, உணவு வகைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை போட்டோம்னாக்க அவங்களுக்கு ஏதாவது மைண்டில் ஒரு சின்னதாக ஒரு சலனம் வரும். சரி, நம்மளும் ஏன் இதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு வரும். அது ஸ்ப்ரெட் ஆச்சுனாக்க ரொம்ப டேஞ்சர். சிங்கப்பூருடைய ஒரு ஸ்திரத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் ரொம்ப டேஞ்சராக முடிஞ்சிடும். அதனால தான் அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு நிக்நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஏதாவது லவ்லி பேர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெதர் மேன் அப்படி ஏதாவது ஒரு நிக்நேமில் ஓப்பன் பண்ணால் யாருக்கு தெரிய போகுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வேகாது. நீங்கள் எந்த பேரில் நிக்நேமில் போடுறீங்களோ, உங்கள் சொந்த நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ எக்ஸ்லேயோ இன்ஸ்டாலேயோ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணிவிட்டு ஏதாவது சர்ச்சைக்குரிய கருத்து இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த கம்பெனிக்கு தகவல் கொடுத்து இந்த ஆளை ட்ரேஸ் பண்ணு அப்படிங்கும். ஸோ அவங்க கம்பெனிக்காரங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க, இதாங்க இவர் தான் இது, இந்த
இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து தான் அவர் போஸ்டிங்லாம் பண்ணுறாரு அப்படின்னு வேலை வாரியாக சொல்லிடும். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை வந்து ரொம்ப சுலபமாயிடும், வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிருக்கு இப்போ இவங்க இந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பங்களாதேஷில் இருந்த சில நிறுவனங்கள் அதெல்லாமே வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு ஒரு ஒரு ஆதரவாக பண்ணுற மாதிரி இந்த நிறுவனங்கள் தான் அதுக்கு வந்து இவர் கொஞ்சம் ஒரு சிம்பத்தட்டிக்காக போஸ்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிறுவனங்களே பங்களாதேஷில் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது பங்களாதேஷில் தடை போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிற ரேஞ்சில் தடை போட்டிருக்காங்க. அதனால் இந்த 2 பேரும், அதாவது திரு முகமது ரிசார்டும் சஹேதுல் இஸ்லாமும் வண்டி ஏற்றி விட்டாங்க. 9th ஜூலை தான் வண்டி ஏற்றி விட்டாங்க ஃப்ளைட்டில். அங்கே போன உடனே என்னாச்சுன்னா, அங்கே பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து இவங்களை கைது பண்ணிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பதிவுகள்லாம் போட்டதுனால சிங்கப்பூர்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வந்தால் நம்ம இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே டுக் தெம் இன்டு கஸ்டடி பண்ணிவிட்டு, இப்போ வந்து இவங்க 2 பேருமே அந்த ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துக்கு வந்து ஆதரவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இவங்க மேலே வந்து இப்போ கேஸ் பதிவாயிடுது பங்களாதேஷ்லேயே. அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏன்பா இதெல்லாம் நீங்கள்லாம் வந்து அம்பாசடர்ஸ், ரெமிட்டன்ஸ் அம்பாசடர்ஸ்னு நாங்கள் உங்களை சொல்லுவோம். அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு பணம் அனுப்புகிறீங்க பங்களாதேஷுக்கு, அதாவது இன்கமிங் ஃபண்ட்ஸ் வருது, அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நமக்கு பூஸ்ட் ஆகும் பங்களாதேஷுக்கு. அதனால் யூஆர் ஆல் வி கன்சிடர் யூ ஆல் as ரெமிட்டன்ஸ் அம்பாசிடர்ஸ். ஆனால் நீங்களே இந்த மாதிரி காரியங்களை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் கேட்டிருக்காரு, மேஜிஸ்ட்ரேட்டாக யாரோ கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூடை தான் காட்டுது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதையும் இது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுது. சிங்கப்பூரில் வந்து 3 விஷயம் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டாங்க அரசாங்கத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரக் டிராஃபிக்கிங் நம்பர் 1. செகண்ட் வந்து அந்த மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவோம். அதாவது கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, மணி லாண்ட்ரிங். அது வந்து பெரிய குற்றம். 3வது வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிசம், தீவிரவாதம், அந்த சம்மந்தப்பட்டது. இது 3வது. ஸோ இந்த 3த்துக்கு வந்து இடமே கிடையாது சுத்தமாக சிங்கப்பூரில். ஆனால் நமக்கு இன்னும் பங்களாதேஷ்காரங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபிக்கிள் மைண்டடாக இருக்காங்க, ரொம்ப ரிலீஜியஸாக இருக்காங்க. அவங்க மத ரீதியாக அப்படியே இழகிடுறாங்க மனசு. இந்த மதத்தை பற்றி பேச்சு வந்ததுன்னா அவங்க ஒரேடியாக இழகிடுறாங்க. என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவங்க. ஏன்னா ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தது பணம் சம்பாதிக்க, வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கு. ஸோ அந்த வேலையை மாத்திரம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பங்களாதேஷ்காரங்க தான் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலில் மாட்டிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் ஈரான் அந்த ஒரு கசமுசா நடக்குது இல்லையா, அது சம்மந்தமாக ஒருத்தர் வந்து கண்ணாபின்னான்னு இஸ்ரேலை திட்டி ஒரு மாதிரி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவை திட்டி சில பேர் பதிவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளார நுழைஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சி டிபோர்ட் பண்ணுறதோ இல்லை வார்ன் பண்ணுறதோ, மைனராக இருந்தால் வார்ன் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் வருஷம் முன்னால், அதாவது 2 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா, அமீர் ஹம்சான்னு ஒரு பங்களாதேஷில் ஒரு ப்ரீச்சர், அவர் இஸ்லாமிக் ப்ரீச்சர். அவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கார். அதாவது அவர் என்ன ஆயிருக்குன்னா, அவரை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க சிங்கப்பூரில். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கார், ஓப்பனாகவே ஆதரவாக இருக்காருன்னு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வேறு ஒரு பாஸ்போர்ட்டில் வந்துட்டார், பொய் பாஸ்போர்ட்டில் வந்துட்டார் சிங்கப்பூருக்கு. அதாவது 2024 9th ஆகஸ்ட் வந்திருக்கு, அதாவது நேஷ்னல் டே அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஜூரோங்கில் ஒரு டார்மிட்ரி இருக்குது. அதாவது பங்களாதேஷ் ஊழியர்கள் நிறையா தங்கக்கூடிய ஒரு டார்மிட்ரி. அங்கே வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அங்கே ஸ்பீச் கொடுக்குற மாதிரி, அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அங்கே போய் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மோசமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து இஸ்லாத்தை மாத்திரம்தான் நீங்கள் ஏற்றுக்கணும்,
இப்போ உங்களுடைய மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுடைய திருவிழா காலம் பெருநாள் அந்த மாதிரி வந்துன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்லக்கூடாது. இப்போ கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லக்கூடாது, தீபாவளி வாழ்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் வந்து இஸ்லாத்துக்கு மட்டும்தான், நீங்கள் வேறு எந்த மதத்தையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ரீச்சிங் இது. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து உடனடியாக இது பண்ணி அவரையும் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இல்லை அவரே போயிட்டார் போல இருக்கு இவங்க பிடிக்கிறதுக்கு முன்னால். பட் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் இங்கே வர்றதுக்கு யார் காரணம், யார் அரேஞ்ச் பண்ணாங்க, அங்கே மீட்டிங் பேசுகிறதுக்கு யார் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாம் யார் மொபிலைஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து அவங்க இப்போ தான் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது யாராவது சம்மந்தப்பட்டவங்க இருந்தால் அவங்க மேலே வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் வந்து மற்ற நாடுகள்லாம் போடுறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் என்னென்னவோ போடுறாங்க. ரொம்ப நமக்கே வருத்தமாக இருக்குது சம்டைம்ஸ் பார்க்கும்போதெல்லாம். இவ்வளோ ஒரு தரக்குறைவாக, மரியாதை குறைவாக ஒரு தலைவர்களை இந்த மாதிரி ஒரு கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, ஒரு திட்டி அந்த மாதிரி போடுறாங்களே, நமக்கே வருத்தமாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எண்ணிக்கையில் நிறைய மக்கள் இருக்காங்க. அங்கே வந்து கருத்துரிமை, பேச்சுரிமை, பத்திரிகை சுதந்திரம் அந்த இதெல்லாம் நிறையா உண்டு, அளவுக்கு அதிகமாக இருக்குது அங்கே. அதனால தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் சிங்கப்பூரில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு சின்னதாக ஒரு வியூ நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அப்ஜெக்ஷனபிள் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணிச்சுன்னா போச்சு, மாட்டினீங்க நீங்கள். அந்த மாதிரி தான் இந்த 2 பேருக்கு ஆயிருக்கு. அதனால் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பதிவு தானே போடுறோம், யாருக்கு என்ன தெரிய போகுது, யார் படிக்க போகிறாங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஐஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது மானிட்டர் பண்ணுறது, யார் என்ன டீவியன்ட் டீச்சிங் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்க்குறது. பார்த்தாக்க அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து சின்ன பசங்களாக இருந்தால் கவுன்சிலிங் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் ஒரு 25 வயசு 30 வயசு இருந்ததுனாக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க. டிபோர்டேஷன், பாஸ் கேன்சலேஷன், பேனிங் இதெல்லாம் உண்டு. ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறது தான் வராங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி இந்த முதலுக்கே மோசம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து அவங்க போகக்கூடாது. நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு நல்லபடியாக காசை வாங்கிட்டு ஊருக்கு போகிறது எல்லாருக்குமே நல்லது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.